வணக்கம். அருணை எக்ஸ்பிரஸ் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நீங்க ஆதரவு கொடுத்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பத்தி பேசி ஆகணும். இவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்துல அரிது அரிது மனிதனாய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு சாமானியனாக பிறந்து மக்களுடைய மனதை கவர்ந்த மக்கள் கதாநாயகராக ஒரு சிலர் தான் மக்கள் விரும்புவாங்க. அதுல மக்களின் கலைஞராக வாழ்ந்துட்டு இருக்காரு இவர். யாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம கிராமத்து கலைஞராக திரைப்படத்துறையில் வலம் வந்த, மீண்டும் இரண்டாவது வலம் வந்திருக்கக்கூடிய ராமராஜன் சாரை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போலாம். ராமராஜன் மதுரையில பிறந்து எல்லாரும் மாதிரி கடினமான உழைப்பால திரைப்படத்துறைக்கு வந்தார். ஆரம்ப காலத்துல சாதாரணமாக சினிமா துறை ராமராஜன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமராஜனுக்கு இந்த திரைப்படத்துறையில எப்படி ஆர்வம் வருது அப்படின்னா, ராமராஜன் பிறந்த ஊரு மதுரை பக்கத்துல மேலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு கட்சி பிரச்சாரத்தை பார்த்த ராமராஜன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய ரசிகராக மாறி போறார். இதனால எப்படியாவது நம்மளும் அவர் மாதிரி ஒரு கலர் கலரா ஜிகு ஜிகின் ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல மக்களுக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நல்ல ஒரு தகவலை சொல்ல மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறது அவருடைய கனவா இருக்கு. இதற்காக பல படி ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ப்புகளை தேடி ஒரு வழியா திரைப்படத்துறைக்கு வராரு நம்ம ராமராஜன். அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா கிராமத்து ஒரு நாயகனா வளம் வந்திருப்பார். குறிப்பாக அவருடைய படங்கள்லயே இன்னைக்கும் 2K கிட்ஸ்களுக்கும் பிடிச்ச படம் கரகாட்டக்காரன். அந்த படம் கிட்டத்தட்ட 4 வருஷம் செம்மையா ஓடுச்சு. பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு அந்த படத்தை பார்த்து ரசிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்திலையும் ரொம்ப சூப்பரா கச்சிதமா நடித்து கொடுத்தார் ராமராஜன். இதை தொடர்ந்து ராமராஜன் எங்க ஊர் பாட்டுக்காரன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இது நடுவுல ராமராஜன் அவர்கள் பேர் சொல்லக்கூடிய அளவு நடிச்ச படம் இது அப்படின்னா விவசாயி மகன். அந்த படத்துல பங்காளியினுடைய பகை, பிறகு அண்ணனுக்கு உதவக்கூடிய ராமராஜன், KR விஜய் அம்மா தன்னுடைய தாயா இருப்பாங்க. அந்த படம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு படம் அப்படின்னா விவசாயி மகன். அந்த படத்துல அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையால புரிஞ்சிருவாங்க. பிறகு KR விஜய் அண்ணன் சேர்த்துக்கிட்டு ராமராஜனை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாரு. KR விஜய் அம்மா இறந்துருவாங்க. ஆனா அந்த நேரத்துல ராமராஜன் அந்த டெட் பாடி கூட போய் பார்க்க மாட்டார். ரொம்ப கதை கண்ணீர் வரவழைக்கக்கூடிய வகையில இருந்து ஒவ்வொரு படமும் ராமராஜனுக்கு அவரை பொறுத்த வரைக்கும், சார் இருந்தாங்க 100 கோடி, சார் இருந்தாங்க 200 கோடி அப்படின்னு படம் என்ன கதை அப்படின்னு கேட்பாரு. இதுதாங்க கதை அப்படின்னா, நான் சும்மா இந்த டைம் பாஸ் பண்றக்கூடிய கதையெல்லாம் நான் நடிக்க மாட்டேன். சும்மா வர போற 2 பாட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகும். நீங்க குறைவா கூட கொடுங்க. புது புது டைரக்டர்ஸ், புது புது பினான்சியர் படத்தை ப்ரொடியூஸ் பண்றவங்க வந்தாங்கன்னா கதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அது குடும்ப கதையா? ஒவ்வொரு படத்திலையுமே ஒரு மெசேஜ் சொல்லி இருப்பாரு ராமராஜன். இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்ல, அந்த குறைய தீக்கிற ராமராஜன் அப்படின்னு சொல்லலாம். மடிச்சு கட்டிய வேட்டி. இன்னும் நிறைய படத்துல சாதாரணமான ஒரு பனியன், ஒரு ட்ரௌசரோட வலம் வந்திருப்பாரு நம்ம ராமராஜன். அது அவருடைய செண்பகமே பாட்டெல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை அடிச்சுக்க முடியாது. இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்கள் ராமராஜனுக்கு வலு சேர்த்தது. இப்படி இருந்த ராமராஜன் நளினியை விரும்பி காதல் செய்தார். நளினியும் ராமராஜனும் பிறகு பிரிந்தார்கள். அதற்கு ஜோதிடம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ராமராஜனுடைய 2 குழந்தைகள் ரொம்ப அழகா நளினி அவர்கள் படிக்க வைத்தார். ராமராஜன் சிறந்த தந்தையாக, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அழகா அந்த திருமணத்தை போய் நடத்தி வச்சு இதை பார்த்தோம். நடுவுல ராமராஜன் அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது ஒரு திருச்செந்தூர் தொகுதியில அவருக்கு ஒரு போட்டியிட்டு ஒரு MLA வெற்றி பெற்றார். மக்களுக்கு நல்ல சேவை பண்ணார். எப்படி திரைப்படத்துல நல்ல நல்ல கருத்தை எடுத்து சொன்னாரோ அதே மாதிரி ஒரு MLA திருச்செந்தூர் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்து அவரு திடீர்னு எதிர்பார்க்காத விதமா ஒரு ஆக்சிடென்ட் மூலமா அவருடைய முதுகெலும்பு, அவருடைய முக சிதைவு எல்லாம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவரால் எழுந்திருக்கவே முடியல. இனிமே இவர் மீண்டு வருவாரா அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய உடன் பயணித்த நடிகர்களாக கூட சொல்லி ரொம்ப அவர் மேல ஆதங்கப்பட்டாங்க. அப்படி இந்த ராமராஜன் அவர்கள் உயிர் பிழைத்த அப்புறமா அம்மாவுக்கு விசுவாசியா இருந்தாரு. அந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா தான் நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ராமராஜன் நடுவில் இடமே இல்லை. கிட்டத்தட்ட 13 வருஷம் ராமராஜனை சினிமா துறையிலே காணவில்லை. இப்படி இருந்த இவரு எங்க போனார் அப்படின்னு பார்த்து இப்ப யூடியூப் சேனல்ல திறந்தாலும் சரி, எல்லா பத்திரிகையிலும் சரி,
13 வருடம் கழித்து நடிகர் ராமராஜன் மீண்டும் இசைஞானி இளையராஜாவுடன் 25 வருடம் கழித்து இந்த ஒரு படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா. இது இசைஞானி இளையராஜாவோட சேரக்கூடிய 25 வருடம் கழிக்கக்கூடிய ஒரு படம். ஆனா இது நம்ம ராமராஜனுக்கு 13 வருடம் கழித்து நடிக்கக்கூடிய ஒரு படம் சாமானியன். சாமானியன் அப்படின்னு அந்த பேரை வச்சா தெரியும்பா, நான் ஒரு சாமானியன்பா. சாமானியன் என்றால் என்ன? மக்களோட மக்களா வசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த படம் எப்படி இருக்கு, பார்த்தவங்கள இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க, நிறைய சேனல் நீங்க பார்த்திருப்பீங்க. ரிவ்யூவும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லலாம். 2K கிட்ஸ்களுக்கு கூட யார் இந்த அங்கிள் அப்படின்னு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கேட்கலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் ஹீரோவா தான் நடிப்பேன், நடிச்சா ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயத்துல ராமராஜன் வந்து ஒரு தனி ஒரு கெத்து அப்படின்னு சொல்லலாம். சாமானியன் படத்தினுடைய ஒரு வரி கதை அப்படின்னா, கிராமம், அதாவது மதுரையிலிருந்து சென்னைக்கு வருகிறார் ராமராஜன். பொதுவா இவர் கிராமத்துல இருக்கக்கூடிய கதை கருவா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தனக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து வங்கியில போட வராரு. அந்த வங்கியில கொள்ளையர்கள் ஒரு புறம் கொள்ளையடிக்கிறதுக்கான கூட்டம் இருக்கு. கடைசி இவரே அந்த காசை வந்து வழிபறிக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதாவது கொள்ளையர்கள் கிட்ட இருந்து அந்த பணத்தை காப்பாத்துறதுக்காக இவர் அப்படி மாறுறாரா, இல்ல இவரு அந்த வங்கியில வந்து கொள்ளையடிக்க வந்தாரா, வங்கி ஊழியர்களுக்கும் இவருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கறத படத்தினுடைய மீதி கதை. குறிப்பா இந்த படத்தை இயக்கிய ராகேஷ் பிரமாத இயக்கம். அவர் நினைச்சிருந்த கிராமத்து மாதிரி 2 சீன் காமிச்சு போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த படத்துல நிறைய நகைச்சுவை கதாபாத்திரம். பாஸ்கரன், அதே போல அறந்தாங்கி நிஷாவை காமிக்கக்கூடிய காட்சியெல்லாம் இந்த பழைய காலத்து செண்பகமே பாட்டால் நினைவுபடுத்துது. குறிப்பா இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்னா ராதாரவி எப்பயுமே வில்லங்கமா வருவாரு, ஒரு வில்லன் கதாபாத்திரம் வருவாரு. கொஞ்சம் வயசானதால் நடுவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் கதாபாத்திரம் வந்தாரு. ஆனா சாமானியன் படமா இருக்கக்கூடிய இந்த படத்துல ராதாரவி ஒரு இஸ்லாமியரா வருகிறார். சிறப்பான நடிப்பு, பிரமாதம். அவரை காமிக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் கண்ணீர் வர வைத்தது என்று சொல்லலாம். படத்தை பொறுத்த வரையில அனைத்து மக்களுக்கும் சாமானியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ராமராஜன். இதுல இசைஞானி இளையராஜா வரிகளுடைய பாட்டுக்கள் ரொம்ப மக்களை வந்து அந்த 80 காலகட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கோடை விடுமுறையில மாணவர்களை நீங்க அழகா கொண்டு போயிட்டு ஒரு அண்ணன் தங்கை பாசம், வங்கியில இருக்கக்கூடிய மோசம், குடும்ப வாழ்வினுடைய அவசியம், மக்களிடம் இருக்கக்கூடிய நேசம், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாம நம்ம சாமானியன் படத்தை போயிட்டு நீங்க திரையில பாருங்க. என்னதான் நம்ம யூடியூப்லயும் OTTலயும் வீட்டிய தொலைக்காட்சியில பார்த்தாலும் பெரிய திரையில அது மக்களோட மக்களா உட்கார்ந்து அந்த விசில் சத்தத்தை பார்க்கக்கூடிய சுகம்தான். சோ மிஸ் பண்ணாதீங்க. உடனே நம்ம மக்கள் கலைஞன், நம்மளுடைய மக்களுடைய நடிகர் நாயகனா இருக்கக்கூடிய ராமராஜன் சார் அவர்கள் நடித்த சாமானியன் படத்தை போய் திரையில பாருங்க. நம்மளும் சாமானியனா மக்களோட மக்களை எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்த தெரியலனால இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற ஒரு திரை விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் விஜய் கார்த்திக். நம்ம அருணை எக்ஸ்பிரஸ் சுட சுட செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த படத்தை பத்தி கமெண்ட்ஸை கண்டிப்பா போட்டுருங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம்.